ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மசாலா டீ, நல்ல ரெஃப்ரெஷிங்கான டேஸ்டான மசாலா டீயை எப்படி குயிக்காக வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மசாலா டீ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடி உரலில் சின்ன துண்டு இஞ்சி, நான் இன்றைக்கி ஒரு டம்ளருக்கு அளவான அளவுகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய், கூடவே சின்னதாக ஒரு பட்டை, அப்புறமா ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துட்டு இதை நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இடிச்சாச்சு. இப்போ நம்ம டீ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் நம்ம தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டீக்கு தண்ணியும் பாலும் நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான் சேர்க்கணும். சில பேர் தண்ணி அதிகமாக சேர்த்து பால் கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க. சில பேருக்கு பால் அதிகமாக சேர்த்துறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் பால் ஆட் பண்ணுவேன். இப்போ அரை டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்த அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூடவே நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக 3 புதினா இலை சேர்க்க போகிறேன். இந்த புதினா இலையை எடுத்து இதை நல்லா கையில் பிச்சிருங்க. இந்த மாதிரி பிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம டீ தூள் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தூள் போட்டுக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுறேன். போட்டுட்டு நம்ம சேர்த்த இந்த தண்ணியோட அளவு பாதியாக குறையிற வரைக்கும் நல்லா இதை ஒரு மீடியம்லேயோ இல்லாட்டி சிம்லேயோ வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா டிக்கேஷன் கிடைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ டீ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கு. பாருங்கள், உள்ளே அந்த கலர் தெரியும். லைட்டாக அந்த ரெட்டிஷாக ஆரஞ்சு கலர். சூப்பர் வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிடும் டிக்காஷன் ரெடின்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துடலாம். நான் முதவே சொன்ன மாதிரி எவ்வளோ பால் உங்களுக்கு ஆட் பண்ணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பாலும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளோட டீ ரெடி. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் எந்த சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போடுறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் லைட்டாக ஒரு டைம் மாற்றிட்டு நம்ம வடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட மசாலா டீ ரெடி. இப்போது டீக்கு நல்ல டேஸ்ட்டே நுர தான் இல்லைங்களா? ஸோ இதை நல்லா ஆற்றணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க வடித்து எடுத்துகிட்டு நல்லா ஆற்றிடுங்க. நான் சொன்ன இந்த மெத்தடில் இந்த மசாலா டீயை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அங்கே போயும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சன் வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோடய சேனல்லேருந்து வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.